வணக்கம் பசங்களா. இப்ப ஜிஓசியோட ஃபோர்த் லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர் நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னாக்கா, கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், ஈத்தர்ஸ், எஸ்டர், அமைன்ஸ், ஹைட்ரைல்ஸ், இந்த எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்போட ஐபேக் நேமிங்கும், ஒரு ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து எப்படி நேம் பண்றதும், மற்ற ரூல்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பாலிஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ஸ் இருந்ததுனாக்கா, இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த நேம் கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு சிஓஹெச் தானே. இந்த மாதிரி வர காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம நேம் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து HCOOH இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க நேம் பண்ணனாக்கா இங்க ஒரே கார்பன் தான் இருக்கு, கரெக்டா? நீங்க இதை இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ரூட் ஒன் வந்து மெத்துன்னு வருமா, அப்புறம் மெத்தன்னு வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த டபுள் பாண்டதும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்கேன் பண்ற வேலை வரும். அப்புறம் உங்களுக்கு அந்த மட்டும் ட்ராப் பண்ணிட்டு இதோட சஃபிக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ மெத்தன், அப்புறம் உங்களுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் தானே இருக்குங்க, சி டபுள் பாண்டோ, அப்புறம் OH இருக்கு. ஸோ இது வந்து ஓயிக் ஆசிட். ஸோ ஓவராலாக மெத்தனாயிக் ஆசிட்னு வரும். அதே மாதிரி இங்க ஹெச் எடுத்துட்டு நான் CH3 போட்டாலும் உங்களுக்கு வந்து எத்தனாயிக் ஆசிட்னு வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சப்ஸ்டிடென்ட் இருந்துச்சுனாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்பரிங் பண்றது வந்து இந்த சி டபுள் பாண்டோ கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் அங்க இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிடென்ட் தவிர விட்டுட்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து அதிகமா வைக்கணும் மற்ற ஃபங்க்ஷனல் சப்ஸ்டன்ஸ் விட. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. ஸோ இதுல நீங்க நம்பர் பண்ணாக்கா இங்க கொடுத்த மாதிரி ஒன்னு இப்படி பண்ணலாம், 1 2 3 4 5ன்னு. அப்புறம் இங்க கொடுத்த மாதிரி 1 2 3 4 5 பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஓஹெச்க்கு வந்து நீங்க லோவஸ்ட் நம்பர் கொடுத்தாகணும். ஸோ கீழே இருக்கிறது ஃபுல்லாவே தப்பு. ஸோ உங்களுக்கு சிஓஹெச் கொடுத்துட்டு CH2க்கு வந்து 2, அப்புறம் ட்ரிபிள் பாண்ட் வந்து நீங்க 3ன்னு கொடுப்பீங்க. ஸோ இதை நீங்க நேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை கார்பன் இருக்கு, 5 கார்பன் இருக்குல்ல. ஸோ இது வந்து பென்ட். அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ ட்ரிபிள் பாண்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு என்ன YNE வரணுமா, அதுல வந்து நீங்க மட்டும் ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ YN நீங்க எந்த பொசிஷன் வரை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ மூணாவது பொசிஷன் இருக்கனால பென்ட் 3YN. அதுவும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உங்களுக்கு வந்து ஓயிக் ஆசிட்னு இருக்கு, மீன் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அதனால 1 ஓயிக் ஆசிட். இப்படிதான் நீங்க வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்தாக்கா நீங்க இப்படிதான் நேம் பண்ணி ஆகணும். இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு சைக்ளோ காம்பவுண்ட் இருக்கு, இப்படி கொடுத்துருக்க மாதிரி. இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு சைக்ளோ பென்டேன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குனாக்கா, நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சிஓஹெச் குரூப் வந்து நீங்க இந்த ரிங்குக்குள்ள நீங்க வைக்கல அத. ஸோ உங்களால இதை வந்து நேம் பண்ணாம சேர்த்துக்க முடியாது. இப்ப என்ன சொல்ல வரேனாக்கா, நீங்க நேம் பண்ணும் போது இப்படிதானே பண்ணணும். இங்க 3 4 5 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இங்க 1 2 அப்படிலாம் கொடுக்க முடியாது, சரியா? இப்ப நீங்க இங்க மட்டும் நீங்க நேம் பண்ணும்போது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்து நீங்க செயின்ல இன்க்ளூட் பண்ணலாம்ல. அதனால இது வந்து ஒரு சப்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டன்டா இருந்ததுனாக்கா நீங்க வந்து அதோட பேர் வந்து அப்படியே எழுதணும், அந்த ஓயிக் ஆசிட் தான் எழுதக்கூடாது. ஸோ இது நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைக்ளோபென்டேன் அது. அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் நீங்க வந்து அப்படியே எழுதணும். வேற என்ன பொசிஷன் கூட நீங்க எழுதிக்கலாம். அது இப்ப அடுத்து உங்ககிட்ட ஒரு ஆல்டிஹைட் கீட்டோன் இருக்குனாக்கா, ஆல்டிஹைடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமா, சி டபுள் பாண்டோ அப்புறம் ஒரு ஹெச் இருக்கும். கீட்டோன் வந்து உங்களுக்கு சி டபுள் பாண்டோ மட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆல்டிஹைட் நேம் பண்ணனாக்கா உங்களுக்கு அதோட வர சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏஎல்லாம் வருமா.
இதே கீட்டோனுக்கு வந்து ஓனுன்னு வரும். 1 1 எல்லாம் ஒண்ணு. உங்களுக்கு வந்து இப்போ இது நேம் பண்ணாக்கா இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. CH3 CH2 C டபுள் பாண்ட் OHன்னு இருக்கு. இங்க நீங்க கவுண்ட் பண்ணும்போது இது 1 இது 2 இது 3. ஸோ 3 கார்பன் இருக்கனால இது பேர் ப்ரோப்பா. அதுவும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கு. உங்களுக்கு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ ப்ரோபன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு ஆல்டிஹைட் இருக்கு. அதனால ப்ரோபன் ஆல். இது புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி நேம் பண்ணணும்? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க இது பண்ணும்போது 1 2 3 இப்படி 4 வரைக்கும் நீங்க நம்பர் பண்றீங்க. ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து லோவஸ்ட் நம்பர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கனால இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நேம் பண்ணும்போது நம்பர் பண்ணும்போது 1ல இருந்து 4 வரைக்கும் பண்றீங்க. ஸோ 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் வர்றதுனால உங்களுக்கு வந்து பியூட்னு வருமா? ஸோ பியூட் அப்புறம் 3வது கார்பன்ல வந்து உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ 3N. ஏன்னா ஆல்கீன்னாக்கா ENE வரும்ல, இதுல நீங்க E டிராப் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்கீன் அப்புறம் 1 ஆல். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஆல்டிஹைட் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும். இங்க வந்து தேர்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து மித்தைல் இருக்கு. அப்புறம் ஃபோர்த் பொசிஷன் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ 3 மித்தைல் 4 பென்ட் 4 வைன் அப்புறம் 1 ஆல்லாம் வரும். இது வந்து AL வரும். இங்க YN. இப்ப அதே மாதிரிதான் கீட்டோனும். கீட்டோன் வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஃபார்ம்ல இருக்கும். RC11 R டேஷ்னு இருக்கும். இந்த ஆரும் ஆர் டேஷும் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்கைல் குரூப் இல்லைன்னா வேற ஏதாவது குரூப்ஸ் தான். சரியா? இப்போ கீட்டோன் வந்து நீங்க நேம் பண்ணனாக்கா உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு ஆல்கைல் குரூப் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு அந்த C11க்கு வந்து கம்மியா இருக்கிற நம்பர் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது நீங்க நம்பர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இந்த குரூப்க்கு வந்து கம்மியான நம்பர் வரும். ஸோ இது நம்பர் பண்றது வந்து நீங்க இங்கேருந்து பண்ண முடியாது. இங்க 1 இங்க 2 இங்க 3 அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஸோ இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க 5 இப்படி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர்த் பொசிஷன்ல இருந்து ஒரு சப்ஸ்டிடென்ட் இருக்கு, இல்லைன்னா சைட் சீன் வச்சுக்கலாம், என்னோட தான். செகண்ட் பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ நேம் பண்ணும்போது 4 மித்தைல் ஃபோர்த் பொசிஷன் மித்தைல் அப்புறம் பென்ட் 5 கார்பன் இருக்கனால பென்ட்னு வரும். அப்புறம் எல்லாமே இருக்கு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும்தான். ஸோ மித்தைல் பென்டன் 2 ஆல் 2 1. செகண்ட் கார்பன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கீட்டோன் குரூப் இருக்கு. அதனால அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும். இப்ப அடுத்து ஈத்தர்னாக்கா உங்களுக்கு வந்து இப்ப முன்னாடி வந்து ஆல்டிஹைட் வந்து RC டபுள் பாண்ட் ORன்னு சொன்னா, இது வந்து அந்த கார்பன் மட்டும் எடுத்துட்டு ஒரு ROR பாண்ட் மட்டும் தான் இருக்கும். ROR டேஷ். இதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்படி சொல்லலாமா? CH3O C2H5 வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிப்பேன். எல்லாம் ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து C2H5 O C2H5 இருக்கு. அப்ப நீங்க இது நேம் பண்ணும்போது டை இத்தைல் ஈத்தர்னு இது பண்ணுவீங்க. ஏன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து இத்தைல் குரூப் இருக்கு. ஸோ நீங்க டை இத்தைல் ஈத்தர்னு நேம் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் இதுவும். லோயர் கார்பன் மீன் கார்பன் கவுண்ட் கம்மியா இருக்கிறது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் அதிகமா இருக்கிறது வந்து செகண்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஈத்தர். இது வந்து உங்களுக்கு நேம் பண்றதுக்கு. இது வந்து உங்களுக்கு காமன் நேம்ஸ் எப்படி நேம் பண்ணுவாங்க. ஆனா ஐயூபேக் நேமிங் படி உங்களுக்கு வந்து ஆல்காக்சி ஆல்கேன்னு வந்து பண்ணோம். நீங்க கார்பன் கவுண்ட் கம்மியா இருக்கிறது வந்து நீங்க மித்தாக்சின்னு எழுதிட்டு அப்புறம் கார்பன் கவுண்ட் அதிகமா இருக்கிறது வந்து ஈத்தேன் மீன் அந்த ஆல்கேன் இதுல எழுதணும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற பொசிஷன்ல வந்து உங்களுக்கு CH3 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து அதுதான் கார்பன் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அது மித்தாக்சின்னு எழுதிடுவீங்க. அப்புறம்
நீங்க இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நீங்க லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணும்போது கார்பன் மட்டும்தான் இருக்கணும் அந்த செயின் இல்ல. மத்த குரூப் வந்து இருக்கக்கூடாது அதுக்கு. ஸோ நீங்க நேம் பண்ணும்போது 1, 2, 3, 4 அப்படி வருமா? உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு இது அட்டாச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 2 மித்தாக்சி பியூட்டேன்னு வரும் அது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும். செகண்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு டபுள் பாண்டும் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. எத்தாக்சி குரூப்பும் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால 2 எத்தாக்சி ப்ரோபேன் ஆகும். இது வந்து ஒரு தனி குரூப்பா கூட செப்பரேட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா, இது செகண்ட் பொசிஷன்ல மித்தாக்சி குரூப் இருக்கு. இது வந்து ஒரு பியூட்டேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும் அப்படி செப்பரேட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லைக் நேம் பண்றதுக்கு. 2 எத்தாக்சி ப்ரோபீன் வரும். இப்போ அடுத்து எஸ்டர் அண்ட் நைட்ரேட்ஸ் பார்க்கலாம். எஸ்டர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமா? ஆர்சி டபுள் பாண்டோ ஓஆர் டேஷ்னு இருக்கும். நைட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு சி என்னன்னு இருக்கும். சி ட்ரிபிள் பாண்ட் என்ன. இப்போ ஒரு எஸ்டர் வந்து நீங்க நேம் பண்ணும்போது அதுக்கு வர சஃபிக்ஸ் வந்து ஓஎட்னு வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நீங்க எஸ்டர் வந்து பாத்தீங்களா, மீன் ஈத்தர் வந்து பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து ஆர்ஓ ஆர் டேஷ்னு இருக்கும். மினிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறது வந்து நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இதுல வந்து நீங்க சி டபுள் பாண்டோ ஓ லைக் இங்க ஆர்சி டபுள் பாண்டோ ஓ இருக்கிற குரூப் வந்து நீங்க வந்து ஆல்கனேட்னு எடுத்துப்பீங்க. ஆல்கனோவேட்னு எடுத்துப்பீங்க. அப்புறம் இங்க வர ஆர் டேஷ் குரூப் வந்து நீங்க வந்து ஆல்கைல்னு எழுதிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது நேம் பண்ணலாம்னா CH2 CH CH2 C டபுள் பாண்ட் O C2H5 இப்படி இருக்குங்களா? இப்போ நீங்க இதை நம்பர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது 1, 2, 3, 4ன்னு வருமா? ஸோ இது நீங்க நேம் பண்ணும்போது 4னாக்கா உங்களுக்கு வந்து பியூட்டன் வருமா? பியூட்டன் எத்தனை தேர்ட் பொசிஷன்ல உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 கார்பன் இருக்கு. ஸோ உங்களுக்கு பியூட்டன் இருக்குமா? தேர்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கு 3En. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு ஆல்கைல் குரூப் மீன் ஆல்கனாய்ட் குரூப் இருக்கு 1OH எழுதுவீங்களா? இங்க வந்து இத்தைல் இருக்கு. நீங்க நேம் பண்ணும்போது ஆல்கைல் ஆல்கனாய்ட்னு பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆல்கைல் குரூப் வந்து இத்தைல்னு வரும். ஸோ இத்தைல் பியூட் 3En 1OH வரும் உங்களுக்கு அது. அதே மாதிரி இப்போ நைட்ரேட்ஸ் வந்து இங்க கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இதே மாதிரி ஐசோ நைட்ரேல்னு இருக்கா, அது என்ன சொல்ற நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். அது கார்பன் வந்து அட்டாச் ஆகாம. இது வந்து ஐசோ நைட்ரேல். இப்போ வந்து நைட்ரேல்ஸ் எப்படின்னாக்கா அதே மாதிரி கார்பன் வந்து இதுல இருக்குனால நீங்க அதை கன்சிடர் பண்ணி மீன் அதோட நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து லைக் நேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்க வந்து 1, 2, 3 வச்சுக்கினாக்கா செகண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு CH3 குரூப் இருக்கு. ஸோ 2 மித்தைல் ப்ரோபன் அப்புறம் நைட்ரேல்னு வரும் உங்களுக்கு. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. இப்போ 1ல இருந்து இங்க வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாக்கா 1ல இருந்து 5 வருதுனாக்கா தேர்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்கின் குரூப் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெத்தைல் சப்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இங்க 2 மித்தைல் பென்ட் 3En நைட்ரைல்னு வரும் அது. அதுதான் அதுவும். இப்போ அடுத்து அமைன். அமைன் வந்து உங்களோட வர ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NH2 இருக்குமா? இது நீங்க நேம் பண்றது வந்து
சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு அமைன்னு வரும். ஆனா ப்ரிஃபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு அமினோன்னு வரும். இது நீங்க நேம் பண்ணும்போது இருக்கிற அதே ரூல்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுத்தாகணும். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னால இதுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு மற்ற சப்ஸ்டன்ட்ல நீங்க மற்ற நம்பர் கொடுத்துக்கலாம். ஆனா அதுவும் கம்மியா இருக்கணும் ப்ரிஃபரபிளி. ஸோ இது நீங்க நம்பர் பண்ணும்போது 1 2 3 மாதிரி பண்ணும்போது செகண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு அமைன் குரூப் வருது. அப்புறம் தேர்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆல்கீன் குரூப் வருது. ஸோ நீங்க 4 கார்பன் இருக்குனால பியூட் தேர்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு இது இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கனால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு செகண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு இது அமினோ குரூப் 2 அமைன். இப்போ இதே செகண்டரி டெர்சரி இது வந்து பிரைமரி அமைன்காக மட்டும்தான் இங்க NH2ன்னு வர்றது. இப்போ செகண்டரி டெர்சரி அமைன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப் வந்து அட்டாச் இருக்குமா அதோட. ஸோ நீங்க நைட்ரோஜனோட அட்டாச் இருக்குன்னு நீங்க காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். இங்க ஆர் டேஷன் இருக்கு, இங்க ஆர்ன்னு இருக்கு, இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த ஆல்கைல் குரூப் இதுவும் ஆர் டேஷும் சரி ஆரும் சரி நைட்ரோஜனோட அட்டாச் இருக்குன்னு நீங்க காட்டுறதுக்காக என்னன்னு அந்த நைட்ரோஜன் வந்து நீங்க டினோட் பண்ணுங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாக்கா நைட்ரோஜனோட CH3 கனெக்ட் இருக்கனால N மித்தைல்னு போட்டுருவீங்க. அப்புறம் இதோட நேமிங் அப்படியே எழுதுறீங்க நீங்க ஈத்தேன். அப்புறம் உங்களுக்கு வந்து அங்க இது அமைன் குரூப் அதனால எத்தனை அமைன் வரும் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு இது இருக்கு, இத்தைல் குரூப் இருக்கு, ஒரு மித்தைல் குரூப் இருக்கா. உங்களுக்கு என் பொசிஷன்லயே ரெண்டு இத்தைல் இருக்கு. ஆனா நீங்க ஒன்னு வந்து பேரண்ட்ஸ் ஏனா கன்சிடர் பண்ணி ஆகணும் அது. ஸோ இது பேரண்ட்ஸ் ஏனா வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு என் இத்தைல் வரும், அப்புறம் என் மித்தைல் வரும். ஆல்பாபெட்டிக் ஆர்டர் படி பாத்தீங்கன்னாக்கா என் இத்தைல் தானே ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் என் மித்தைல் வரும், அப்புறம் எத்தனை மெயின் உங்களுக்கு கடைசியில வரும் அது. இப்போ இதுவே உங்களுக்கு இந்த குரூப்பும் சரி இந்த குரூப்பும் சரி இது பேரண்ட்ஸ் விட்டுட்டு இந்த ரெண்டு குரூப்பும் இங்க R1 R2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது ரெண்டுமே சேமா இருந்ததுனாக்கா நீங்க வந்து என்கமைன் டைத்தேல் இல்லைன்னா டைமித்தேல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க. அதே மாதிரிதான் இந்த எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இது வந்து நீங்க பேரண்ட்ஸ் ஏன்னா நீங்க எடுக்கும்போது இந்த 4 கார்பன் இருக்குது, இது 4 கார்பன் இருக்கனால என்ன சொல்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கனால இது வந்து பேரண்ட்ஸ் எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பொசிஷன்ல உங்களுக்கு வந்து இத்தேல் குரூப் தான் இருக்கு. ஸோ என்கமைன் டைத்தேல் பியூட் செகண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு அமைன் வந்து அட்டாச் இருக்கு. ஸோ 2 அமைன் வரும் உங்களுக்கு இதுல. இப்ப அடுத்து ஒரு ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ல இருந்து எப்படி நேம் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னாக்கா உங்களுக்கு கார்பன் கார்பன் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இல்லாம ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இருந்ததுனாக்கா இது வந்து ஒரு ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெக்சர்ல வந்து சொன்னேன்னா. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு உங்ககிட்ட. இது வந்து ஒரு 4 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பியூட்டேன் வருமா உங்களுக்கு. அதுவும் சைக்கிளிக் இருக்கிறதுனால சைக்கிளோ பியூட்டேன் வராது கரெக்டா. இப்போ வந்து இதுல வந்து ஒரு சப்ஸ்டன்ட் வந்து வைக்கிறேன். இப்போ நான் இங்க வந்து CH3ன்னு வைக்கிறேன் நான். இப்போ நீங்க இதை நேம் பண்ணும் போது இது வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 2 3 4ன்னு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து CH3 இருக்கனால 1 மித்தைல் சைக்கிளோ பியூட்டேன் வருமா. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து CH3 இருக்கு, அப்புறம் இது ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட்னால சைக்கிளோ 4 கார்பன் இருக்கு, ஸோ பியூட்டேன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் இங்க ஒரே பொசிஷன் வந்து ரெண்டு CH3 வரதுனால 1,1 டை மித்தைல் சைக்ளோபென்டேன் இருக்காங்க, ஏன்னா 5 கார்பன் இங்க உள்ள இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த டபுள் பாண்டுக்கு வந்து நீங்க கம்மியான நம்பர் கொடுக்கணும். டபுள் பாண்டுக்கும் சரி இந்த மித்தைல் குரூப்புக்கும் சரி லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணுமா. ஸோ நீங்க நம்பரிங் பண்றது வந்து இதுக்கு வந்து பண்ணணும் 1 2 3 4ன்னு. நீங்க இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க 1 2 3 இப்படின்னாக்கா ஆல்கீனுக்கு வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனா மித்தைல் குரூப் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல.
ஸோ இது கம்மியான நம்பர் கொடுக்கறதுக்காக இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க 1 2 3, இது 4, இது 5, இது 6ன்னு அப்படி போடும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒரு அல்கேனும் வருது, அப்புறம் உங்களுக்கு இருக்கு மித்தைல் குரூப்பும் வருது. ஸோ உங்களுக்கு 1 மித்தைல் சைக்கிளோ ஹெக்ஸ் 1 வருமா, ஹெக்ஸேன்னு அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து டபுள் பாண்ட் ஹெக்ஸ் 1 வரும். இப்போ அதுவே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இது நீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 1 2 3 இல்லைனாக்கா இப்படி கூட பண்ணலாம் 1 2 3 4 5ன்னு இப்படி பண்ணாக்கா உங்களுக்கு 1 and 2 பொசிஷன் வந்து உங்களுக்கு மெத்தைல் இருப்பது. ஸோ 1, 2 டைமித்தைல் சைக்கிளோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ பென்ட் 1 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்படி இதெல்லாம் நேம் பண்றதும். இப்போ வந்து நீங்க ஒரு சப்ஸ்டன்ட் மற்ற சப்ஸ்டன்ட் இருந்ததுனாக்கா நீங்க இதுக்கு வந்து நீங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். இப்போ OH வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஆனா புரோமின் வந்து வேற சப்ஸ்டன்ட் தான். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அதுக்கு அதிகமாக கொடுக்கறது வந்து அன்சாச்சுரேஷனுக்கு வந்து கொடுப்பீங்க. டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருந்தாக்கா நீங்க வந்து அதுக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி தருவீங்க சப்ஸ்டன்ஸோட. ஸோ இது நீங்க நேம் பண்ணும்போது 1 2 3ன்னு வரும். ஸோ தேர்ட் பொசிஷன்ல புரோமின், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கனால 3 புரோமோ சைக்கிள் ஹெக்ஸ் 1 வரும் உங்களுக்கு. இங்க OH வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னால இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருவீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க 1 2 3 இது பண்ணும்போது உங்களுக்கு சைக்கிள் ஹெக்ஸின் தான் அது ஹெக்ஸ் 1 மீன் 2 வரும் செகண்ட் கார்பன்ல இருக்கனால. அதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு ஆல்கஹால் இருக்கனால 1 ஆல்னு வரும் உங்களுக்கு. ஸோ சைக்ளோ ஹெக்ஸ் 2 1 ஆல்னு வரும் உங்களுக்கு. அது இப்போ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு வந்து திருப்பி இது மூணுமே இன்க்ளூட் பண்ணிக்கனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப், அப்புறம் அன்சாச்சுரேஷன், அப்புறம் சப்ஸ்டன்ட் உங்களுக்கு இந்த ஆர்டர்ல போகும் அது. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பாலிஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இருந்ததுனாக்கா, பாலிஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னாக்கா நான் இப்போ என்ன சொல்றேன்னாக்கா உங்ககிட்ட ஒரே கார்பன் செயின்ல உங்ககிட்ட வந்து ஒரு COH குரூப் இருக்கு, ஒரு CHO குரூப் இருக்கு, ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க நேம் பண்றதுக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி கார்பன் செயின் செலக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு குரூப் வந்து நீங்க ஃபங்க்ஷனல் குரூப்பா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க வந்து செட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீரீஸ் தான் இது. இந்த ஆர்டர் படி நீங்க வந்து நீங்க இத லைக் ஃபங்க்ஷனல் குரூப்பா நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து உங்ககிட்ட இந்த குரூப் இருக்கு, NH2 இருக்கு, அதுக்கப்புறம் C இருக்கு, அப்புறம் என்ன உங்களுக்கு ஆல்கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறது வந்து இந்த கீட்டோன் குரூப் வந்து கொடுப்பீங்க. அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சுட்டு இது மற்றதெல்லாம் சப்ஸ்டன்ட்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பீங்க. இந்த NH2 சப்ஸ்டன்ட்டா, அப்புறம் சியும் சப்ஸ்டன்ட்டா இதை வச்சுட்டு நீங்க வந்து C வந்து நீங்க மெயின் இதை வச்சிருவீங்க, ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சிருவீங்க. இந்த சீரீஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களோட அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஐபேக் நேம் பண்றதுக்கு இப்போ சில சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. இது வந்து நீங்க சப்ஸ்டன்ட் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணும், ஃபங்க்ஷனல் குரூப் அது வரவே வராது. அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஹாலஜன் வருது, இந்த எக்ஸின் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அதெல்லாம் வரும் இதுல. அப்புறம் இந்த நைட்ரோ குரூப், அப்புறம் இந்த ஆல்கைல் குரூப் எல்லாமே உங்களுக்கு வந்து சப்ஸ்டன்ட்டை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் வராது எப்போ. இப்போ வந்து நீங்க வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இது பண்ணும்போது லைக் உங்ககிட்ட இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இங்க வந்து CHO இருக்கு, அப்புறம் இங்க COOH இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நீங்க நேம் பண்ணும்போது இது எல்லா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் நீங்க அது உள்ள கார்பன் செயின்ல நீங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி நீங்க பண்ணணும். இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க 1 2 3 4 5 அப்படின்னு நேம் பண்ணும்போது இதுல வந்து நீங்க 6 கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பிரைமரி இதுல வந்து வராது. இது ஒரு பேரண்ட் செயின் வந்து இதை
ஆல்டிஹைட் குரூப் வந்து இப்போ வராது, ஏன்னா இது வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், சி டபுள் ஒன் வச்சு பண்ணிட்டோம்ல. இது வந்து உங்களுக்கு சப்ஸ்டன்ட்டா வந்துடும். சரியா? ஸோ இதை நீங்க நேம் பண்ணும்போது 2 மித்தைல், அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வருது. உங்களுக்கு வந்து இது ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து இருக்கிறதுனால இது வந்து 5 ஃபார்மைல்னு வரும். அதுக்கப்புறம் இதுல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எனக்கு கன்சிடர் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து லைக் 5 கார்பன்றதுனால பென்ட் அண்ட், ஏன் எல்லாமே கார்பன் கார்பன் சிங்கிள் பண்றதுனால ஓகே. அப்புறம் 1 ஒயிக் ஆசிட். இப்படிதான் நீங்க வந்து நீங்க நேம் பண்ணுங்க. இருக்கிற ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்துருச்சுனாக்கா நீங்க இப்படிதான் நேம் பண்ணி ஆகணும். இப்ப அடுத்து இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்ஸ்டன்ட் நீங்க வந்து லோவஸ்ட் நம்பர் கொடுக்கறது எல்லாமே. உங்களுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப், அப்புறம் உங்களுக்கு இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட், அப்புறம் சப்ஸ்டன்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க நேம் பண்ணும்போது நீங்க வந்து லோவஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வந்து கொடுக்கணும் நீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புரோமின் கொடுத்துட்டு அப்புறம் கடைசி வந்து குளோரின் கொடுக்குறீங்களா. ஸோ 1 புரோமோ 4 குளோரோபியூட்டேன் இருக்கு. இது கரெக்ட் ஆனது, ஏன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வந்து பி வந்து ஃபர்ஸ்ட் வருதா. ஸோ அதுக்கு 1 அசைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி பண்றீங்க. இப்போ இதுவே நீங்க 4 வந்து கொடுத்தீங்கன்னாக்கா இது தப்பு. அதே மாதிரிதான் இது எல்லாமே. இப்போ வந்து இது நீங்க நேம் பண்ணனாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காம்பவுண்ட்ஸ் நீங்க நேம் பண்ணாக்கா இது 1, இது 2, இது 3 கன்சிடர் பண்ணிருக்கீங்களா. இப்போ சி டபுள் பாண்ட் ஓ குரூப் வரும்போது உங்களுக்கு வந்து கீட்டோன்னு வரும், அது பேர் ப்ரிஃபிக்ஸா. ஸோ 2 பொசிஷன் வந்து கீட்டோ, அப்புறம் 3 கார்பனுக்குனால ப்ரோபனோயிக் ஆசிட்னு வரும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நீங்க இது பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுப்பீங்க நம்பர் 1 2 3ன்னு. நீங்க இப்படி கூட கொடுக்கலாம் 1 2 3ன்னு. ஆனா இங்க தேர்ட் பொசிஷன்ல வந்து உங்களுக்கு ஆல்கஹால் குரூப், அதனால லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னுக்காக நீங்க வந்து இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்கஹால் குரூப்பை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இது நம்பர் பண்றது தான். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஒரு ஆல்கஹால் வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுனாக்கா ஹைட்ராக்சின்னு வரும். ஸோ 1 ஹைட்ராக்சி, அப்புறம் 3 கார்பன் ப்ரோபன். செகண்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு கீட்டோன் குரூப் இருக்கு. ஸோ ப்ரோபன் 2 1 வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் செகண்ட் பொசிஷன்ல கீட்டோன் இருக்கு, அப்புறம் ஒரு ப்ரோபனால் இருக்கு. அதே மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதுதான். இதோட இந்த லெக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த லெக்சர்ல வந்து சந்திப்போம். அது வரைக்கும் ஆல் தி பெஸ்ட்.